Hello students, welcome to Education Plus. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல chapter 5ல நம்ம 5.1 exercise பார்க்கிறோம். இந்த 5.1 exerciseல first sum நான் சொல்றேன். ஒரு கொடுத்திருக்கிற situation வந்து arithmetic progression இல்லையா அப்படின்றத நம்ம சொல்லணும். So நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் arithmetic progression difference will be same, that is common difference, that is D will be same. இப்போ first question பார்க்கலாமா? The taxi fare after each kilometer when the fare is ₹15 for the first kilometer and ₹8 for each additional kilometer. அப்போ first kilometerக்கு 15, then 8 add ஆகுது, so 23, then 8 add ஆகும். இதே மாதிரி 8 போய்கிட்டே இருக்குமா? அப்போ இந்த common differenceன்றது என்னது? That is D same. அப்ப D same ஆந்தா இது AP யா? Therefore, the given situation is AP. Okay? புரியுதா? அடுத்தது போலாமா? Second, the amount of air present in a cylinder when a vacuum pump removes 1/4 of the air remaining in the cylinder அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு சிலிண்டர்ல ஒரு some amount of air இருக்கு. ஒவ்வொரு டைமும் அதுல 1/4 of the air remove பண்றோம். சரி, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த ஒரு சிலிண்டர்ல ஒரு 16 cm3 வால்யூம் இருக்குன்னு வச்சுப்போமே. சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றோம். இது ஒரு 16 cm3 ஒரு ஏர் இருக்கு. இந்த 16னா ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? 1/4 ரிமூவ் ஆகும் இல்லையா? ஸோ 1/4 ஆஃப் த ஏர் அப்படின்றது நம்ம ரிமூவ் பண்ணா மீதி என்ன கிடைக்கும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலா ஃபர்ஸ்ட் 16 இருக்கு, அடுத்து 1/4 ஆஃப் த 16, ஸோ கேன்சல் பண்ணா you have 4, but remaining எவ்வளோ இருக்கும்? air remaining is 16 minus 4, 12. இப்போ 12 liters இருக்கு, அதுல 1/4 வந்து நம்ம ரிமூவ் பண்றோம், so you have a 3. okay, so 12 minus 3 it is 9. okay, so initial எவ்வளோ இருந்தது? 16 இருந்தது. okay, அடுத்தது 12 ஆச்சு, அடுத்தது 9 ஆகுது. இது மறுபடியும் என்ன பண்ணணும்? அதே ப்ராசஸ் தான். 9ல இருந்து 1/4 வந்து நம்ம எடுக்கணும். ஸோ ஒரு ஃப்ராக்ஷனில் ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அடுத்தது நம்ம அடுத்த சீக்வன்ஸ் பார்க்கலாம் இல்லையா? இப்போ நான் இதை 16, 12, 9 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். 12 minus 16, A2 minus A1, ஸோ 4 கிடைக்குது. அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். 9 minus 12 என்ன கிடைக்குது? -3 கிடைக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து நாட் சேம். டிஃப்ரென்ஸ் வந்து நாட் சேம். okay, so this is given situation, is not AP. next பார்க்கலாம். the cost of digging a well after every meter of digging when it costs ₹150 for the first meter rises by 50 for each subsequent meter. இது ரொம்ப சிம்பிள். first meter dig பண்றதுக்கு 150, next subsequent மீட்டருக்கு வந்து +50, so this is 200, again +50, so 250. so இது பார்த்தோன்னே தெரியுது D வந்து என்னவா இருக்கு? same. so the given situation is AP. the amount of money in the account every year when 10,000 rupees is deposited at compound interest 8 per annum. so compound interest னு வரும்போது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 10,000 rupees இருக்கு, ரைட்டா? ஸோ இது வந்து 8% per annum, 8,000 per annumக்கு போகுது, ரைட்? ஸோ அடுத்த இதில் என்ன ஆகும் அப்படின்னா 8% இதில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 8/100 ப்ளஸ் இது ஆட் ஆகும், ஸோ அதனால 108ன்னு போட்டுக்கலாம் சிம்பிளா. ஸோ 108/100 மறுபடியும் இதில் ஒரு அமௌண்ட் வரும், ரைட்டா? அதுக்கு தான் என்னது அடுத்த 8%. ஓகே, நாட் ஃப்ரம் திஸ் 10%. அப்போ இதோட டிஃபரன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ 100 rupees போடுறீங்க, ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு 110 rupees எக்ஸாம்பிள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. திரும்ப இதுல இருந்து ஒரு 10% போட்டீங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் இது என்ன ஆயிடும்? ஸோ இது வந்து 11 ஆட் ஆகும், ஸோ +11 ஆட் ஆகும், ஸோ அப்போ 121 கிடைக்கும். இதோட டிஃபரன்ஸ் சேமா இருக்குமா? இருக்காது. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கே போக மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால தான் டிஃபரன்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதனால தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ற அமௌண்ட். ஸோ இதுவும் the given situation is not an AP. okay,
ரைட்டா? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 5.1. தேங்க்யூ.